கார்த்திக் தீபா சீரியலில் அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. கார்த்திக் வந்து மாசா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. கார்த்திக் வந்து தீபா கூட வர என்ட்ரியை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்க சிதம்பரம். ஓ, இந்த கம்பெனி ஆர்டரையும் பிடுங்கலான்ட்டு வந்துறியா? இந்த தடவை எப்படி ஜெயிப்பேன்னு பார்ப்போம். நான் பல வருஷமாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த கம்பெனியில் வந்து நான் ஆர்டர் வாங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஆர்டரை பிடுங்க முடியாது. இந்த தடவை வந்து உன்னை நான் ஜெயிக்க போகிறது உறுதி அப்படின்னு தனக்குள்ளேயே பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மேனேஜர் டக்குன்னு எந்திரிச்சு கார்த்திக் கையை பிடிச்சி வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க சார், அப்படி வந்து உட்காருங்க அப்படின்னோடனே கார்த்தி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தீபா, ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. என்ன இது, இவன் வந்து வந்தோடனே நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்களேன்னு சிதம்பரம் கொஞ்சம் அனல் பறக்க மைண்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் தான் மிஸ்டர் கார்த்திக். இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி ட்ரெண்டிங் ஆச்சுல்ல, சொன்னதுமே எல்லாரும் அங்கே வந்திருக்க மற்ற எல்லா கம்பெனியோட ஓனர்ஸ் எல்லாருமே நல்லா தெரியுமே சார், இவர் வந்து யங் டேலண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக வந்து கம்பெனி தனியாக ஆரம்பிச்சிருக்கதா சிதம்பரம் சார் கூட போட்டி போட்டு கூட இப்போ கூட சமீபத்தில் ஜெயிச்சாங்கல்ல. அவன் கார்த்திக் வந்து இந்த ஃபீல்டுக்கு தான் புதுசு தவிர மற்றபடி பிஸ்னஸ்க்கு ஒன்றும் புதுசு கிடையாது சார். எங்களுக்கு ஆல்ரெடி காஸ்மெட்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ் டைப்லாம் அவர் கூட இருக்குது. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்களும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கார்த்தி இன்டர்வியூ பண்ணி உட்காடுறாங்க. தீபாவும் உட்காடுறாங்க. உட்காந்தோடனே மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, இந்த தடவை ஆர்டர் வந்து ஓனர் எம்டி வந்து கார்த்திக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க சிதம்பரம். என்ன சார் சொல்கிறீங்க? இது எப்படி நடக்கும் சாத்தியம்? நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக வந்து நான் உங்களுக்காக வந்து கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி வந்து உங்கள் எம்டி கூட பேசினேன், உங்களை பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னப்ப உங்களுக்கும் நிச்சயம் ஆர்டர்லாம் இருக்குது சார். கவலைப்படாதீங்க சிதம்பரம் சார், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறதோட காப்பிரைட்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். இன்னும் ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ புதுசாக பண்ண போகிற ஆல்பம் வந்து கார்த்திக்கு கொடுக்கலான்னு எம்டி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே டக்குன்னு சேரை விட்டு எந்திரிக்கிறாங்க சிதம்பரம். என்ன கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இனிமேல் உங்கள் கம்பெனிக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து வெளில நவுறப்ப வந்து கார்த்தியை பார்த்துட்டு பேசுகிறாங்க. கார்த்தி, இங்கேயும் வந்து என்னோடய பிஸ்னஸில் வந்து அசைச்சு பார்க்குறல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னோடனே, தீபா, உன்னை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னோடனே, என்ன அங்கே பார்க்குற வேலை வச்சுக்காத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு அப்படின்னோடனே வந்து கோவத்தில் அங்கேருந்து போகிறாங்க. தீபா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, என்ன சார் இவ்வளோ மோசமாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, அட வாய், ஏற்கனவே 2-3 ட்ரிப்பு நம்மக்கிட்ட தோற்று போயிட்டார்ல, அதனால் இத்தனை வருஷம் நம்பர் 1 இருந்தார்ல, அந்த ஆதங்கம் தாங்க முடியாமல் பேசுகிறாரு, இவரெல்லாம் நம்ம பெருசாக பெருட்டு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கார்த்தியும் 2 பேரும் சேர்ந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து வாங்குறாங்க. வாங்கினோன்னே எல்லோரும் பக்கத்தில் இருக்க எல்லா கம்பெனி ஸ்டாஃப்ஸு எல்லா ஓனரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. அப்புறம் கார்த்தி வந்து காரில் தீபா அழைச்சிட்டு போயிட்டுருக்கப்போ வந்து பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ வந்து மறுபடியும் இந்த அக்ரிமெண்ட் ஆல்பம் வச்சுருக்கேன், இதையும் பல்லவியை வச்சே பாட வச்சிடலாமா அப்படின்னு கார்த்திக் கிண்டல் பண்ணோன்னே, சார் ஏன் சார் இன்னும் பல்லவிங்கிறீங்க, வேறு சிங்கரே கிடையாதா அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் அவங்களுக்கு என்ன சிங்கிங் காம்படிஷன், நல்லா தானே பாடுறாங்க அப்படின்னு கார்த்திக் கிண்டல் பண்ணோன்னே, இந்த உலகத்துலேயே அவங்க ஒருத்தர் தான் சிங்கர்னு நினைக்காதீங்க சார், இன்னும் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது தெரியுமா, வேறு யாரையா வச்சு பாட சொல்லுங்கள் அப்படின்னோடனே, எனக்கு இல்லை தெரியும் மைண்ட் வாய்ஸில் தீபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பு கஷ்டப்பட்டு பாடுறது